அவ்வளவு காலம் தாடி வைக்காம இருப்பாரு, அவ்வளவு காலம் வலுவலுன்னு வலிச்சிருப்பாரு. மக்கள்லாம் அவர் நல்லா மதிப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க. அம்மா அப்பாலாம் அவ்வளவு அழகா கவனிப்பாங்க. என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த தாடியை கொஞ்சம் வளர்த்துட்டு வருவார். என்ன கிழவ மாதிரி ஒசமா பில்லடன் மாதிரி தாடி வச்சிருக்க இல்லைங்க நான் சொல்றது. எங்க வீட்டில் நடந்தது சொல்றேன், உங்க வீட்டில் நடந்திருக்கு நான் சொல்றேன். எவ்வளவு என்ன இவ்வளவு கேவலமா அசிங்கமா இருக்கிற, போய் வலிச்சிட்டு வா. இந்த வயசுல இதெல்லாம் வைக்கணுமா? 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசுல வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஏத்துக்கிட்டு வலிச்சுட்டா யாருக்கு கட்டுப்பட்டு யாரை வணங்கினவர் ஆயிடுவாரு? யாரை வணங்கினவர் ஆயிடுவாரு? தாடி தானுங்க, சுண்ணத்து தானே. இறக்கிட்டா அம்மா அப்பாவுக்காக நீங்க சொல்லிட்டீங்க, அது சுண்ணத்து தான், விட்டா பாவம் தான். ஆனா இங்க யாருக்காக விடுறீங்க? அதாங்க முக்கியம். அது வைக்கிற சுண்ணத்து தானுங்க, விட்டா என்னங்க? விடுங்க, பிரச்சனை இல்லை, பாவம் தான், மன்னிப்பு கேளுங்க, அது ஒண்ணு இல்லை. யாருக்காக விடுகிறீர்கள்? உங்கள் வேலைக்காகவா, கல்விக்காகவா, படிப்பிற்காகவா, பெற்றோர்களுக்காகவா? அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு தேவையில்லை, விட்டு விடுங்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவ்வளவுதான். அவங்க பேசலையா பரவாயில்லை, நான் தாடி வச்சிருக்கேன், என் ரசூலுடைய சுன்னத்து நான் செய்யறேன், நீங்க பேசாட்டியும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கிறதுனால அவன் என்னை கைவிட மாட்டான். சொல்லுங்க, குறபாவாயிருவீங்க.